102வது நாளில் மகா யுத்தம், பழி தீர்த்த ஈரான். கொலைவெறியில் அடித்த ஈரான், ரண வேட்டை ஆடிய இஸ்ரேல். மீண்டும் பதற்றமான மத்திய கிழக்கு பகுதி. என்னத்தான் நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம் வாங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் யூஸ், என்னதான் நடக்குது மத்திய கிழக்கு பகுதியில்? போர் ஆரம்பிச்சு 102 நாளாகுது. தெரியாம ஈரானை தொட்டுட்டோம். எப்படா அந்த ஈரானை விடுறதுன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் பயத்துல சாவறாரு நெதன்யாகு. இவனுக்கு சண்டையும் போட தெரிய மாட்டுது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தெரியாம பெஞ்சமின் நெதன்யாகுக்கு சப்போர்ட் பண்ண போய் இன்னைக்கு அமெரிக்கா பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில் போய் நிற்குது அப்படின்னு பயத்தில் ட்ரம்ப். தெரியாமல் உங்களுக்கு இடத்த கொடுத்து மட்டும் இல்லாமல் நம்மளும் சேர்ந்து அடி வாங்குறோமேன்னு ஒரு பயத்திலே சுற்றுறாங்க வளைகுடா நாடுகள். இந்த போர் எப்போ தான் முடிவுக்கு வரும்? இந்த போர் முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் உலக நாடுகள் அமைதியாக இருக்கும் அப்படின்னு நடுநிலைமை வகிக்கின்ற இந்தியா போன்ற பல நாடுகள். என்னத்தான் நடக்குது? சரி, ஏப்ரல் 8ஆம் தேதி நாங்கள் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோன்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சாங்க. ஆனால் அறிவிச்சது வெறும் அறிவிப்பை மட்டும்தான் இருக்க தவிர அது செயல்முறைப்படுத்தவே இல்லை. ஏன்னா இவங்க ஏப்ரல் 8ஆம் தேதி தற்காலிக போர் நிறுத்தம் சொன்ன பிறகுதான் ஈரானும் இஸ்ரேலும் சரி மறைமுகமாக தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அது கூட கிடையாதுங்க, நாங்கள் இதுக்கப்புறம் போர் நிறுத்தம்லாம் சும்மா பேச்சுவார்த்தை தான், இதுக்கப்புறம் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு நாங்கள் இறங்கி அடிக்க போகிறோம் அப்படின்னு நெதன்யாகு அவர்கள் தெரியாத ஒரு வினையை செஞ்சு விட்டு போயிட்டார். என்ன செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டான ஒரு நாடுனா அது லெபனான் தான். லெபனான் நாட்டில் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தற்காலிக போர் நிறுத்தத்தில் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியே கோடிட்டு காமிச்சிருந்தாங்க. அதில் இஸ்ரேல் சொன்னா, சரி இதுக்கப்புறம் நாங்கள் லெபனான் அடிக்கவே மாட்டோம், நாங்கள் திருந்திட்டோம், இதுக்கப்புறம் லெபனான் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்ற ஒரு தோணியில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் லெபனானில் இருக்க பெய்ரூட்டில் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. உடனே ஈரான் கோபத்தோட, நீங்கள் என்ன சொன்னீங்க, சண்டை போட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்படி சண்டை போட மாட்டேன்னு சொல்லி இப்படி அடிச்சிருக்கீங்க, என்ன அர்த்தம்? அதுக்கு உடனே இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், என்னன்னா நாங்கள் டிஃபென்ஸ்க்காக தான் அடித்தோம், மற்றபடி எந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஈரான் இது முற்றிலும் போய், நீங்கள் லெபனானை தொட்டிங்களோ இதுக்கப்புறம் ஈரானோட பழித்திருக்கும் படலம் அதிகமாகும்னு சொல்லி உடனடியாக அன்னைக்கு நைட்டே இஸ்ரேலோட முக்கியமான துறைமுகங்களாக பார்க்கப்படுகின்ற டெல்னோ உட்பட 2 துறைமுகங்கள் மேலே அன்னைக்கு நைட்டே ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈரான் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த 2 இடத்துல இருந்து மட்டும்தான் லெபனானை அடிக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது, அதனால நாங்கள் இஸ்ரேலோட முக்கிய துறைமுகங்களை நாங்கள் தாக்குதல் பண்ணுறோம்னு சொல்லியே அடிச்சிருக்காங்க ஈரான் ராணுவம். அதுக்கு இஸ்ரேல் அது எப்படி நீங்கள் எங்களை அடிக்கலாம், நாங்கள் லெபனான் அடிச்சு டிஃபென்ஸ்க்காக தான் அடித்தோம், நீங்கள் எப்படி எங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த ஒரு பிரச்சனை திங்கட்கிழமை அதிகாலையில் இஸ்ரேல் பழித்திருக்கிற விதமாக ஈரானோட முக்கிய நகரங்களாக பார்க்கப்படுகின்ற தேரான், இஸ்பகான், தக்ரிஸ் இந்த 3 இடத்துலையும் இஸ்ரேலோட ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் ஈரானோட முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்குதல் செஞ்ச எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஈரானோட முக்கியமாக ராணுவ தளங்களாக இருக்கும், இல்லைனா ஒரு குடியிருப்பாக இருக்கும், இல்லைனா மிக முக்கியமான இடங்கள் இப்படி தான் இருக்குமே. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. எதுக்காக இப்போ இஸ்ரேல் ஈரான் பழித்தீக்கிற விதமாக அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில் அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் உலக தலைவர்களை முன்வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு இஸ்ரேல் ஒரு விளக்கமும் சொல்கிறாங்க. என்னன்னா, அதாவது ஈரானுக்கு அந்த பெட்ரோல கெமிக்கல் ஃபேக்டரி ஐசோசைட்ஸ் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் தயாரிக்கிறாங்க. இந்த வேதிப்பொருள் உலகத்தில் இருக்க சில ஃபேக்டரியில் மட்டும்தான் தயாரிக்கவே முடியும். அதில் ஒன்று ஈரானில் இருக்க இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி. இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஈரானோட உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிற விதமாக இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கட்டில்கள், அப்புறம் இந்த கார், ஒரு சில அடிப்படை பொருட்களை உருவாக்க இந்த கெமிக்கல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஈரானோட பொருளாதாரத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் நாங்கள் பிளான் பண்ணி இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி நாங்கள் அடித்தோம் அப்படின்னு இஸ்ரேலோட ராணுவம் விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் சும்மா இருக்குமா? நீ ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு திரும்ப நீ திங்கக்கிழமை அடிச்சு நாங்கள் சும்மா இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு அதிகாலையில் ஈரான் இன்னொரு தாக்குதலும் பண்ணியிருக்காங்க. அது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக திரும்ப டெல்னோவிலேயே அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே டெல்னோவில் ஈரான் அடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்ப அடிச்சிருக்காங்க. எதுக்காகனா, இந்த டெல்னோவில் இருந்து தான் ஏற்கனவே பெய்ரூட்டை அடிச்சிங்க, இப்போ அதே துறைமுகத்திலிருந்து ஈரானையும் அடிச்சிருக்கீங்க. அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு இராணுவ தாக்குதலும் இந்த இடத்துல நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமாகவே பஸ்மமாக்கியிருக்காங்க ஈரான் ராணுவம். இப்படி ஈரான் ஒரு பக்கம் அடிக்க, இஸ்ரேல் ஒரு பக்கம் அடிக்க, 2 நாடு அடிச்சிருக்கும்போது ட்ரம்ப் சும்மா இருப்பார். உடனே அவர் ஒரு கால் அடிச்சு, ஏன்பா உனக்கு சண்டை போட தெரியல, அடித்தாலும் வாங்குவோன்னு தெரில,
அடிச்சாங்களா கமுக்கமா சவுண்டே இல்லாம கத்திட்டு போறதை விட்டுட்டு நீ திரும்ப திரும்ப அடிச்ச என்ன அர்த்தம் அப்படின்னு நெதன்யாகு அவர்கள் வந்து ட்ரம்ப்ல போன்லயே வந்து ரொம்ப சவுண்டா பேசியிருக்காரு அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, நான் ஏற்கனவே வந்து 2 நாட்டுக்கு சமாதானத்தை பேசணும்னு சொல்லி நான் வந்து ஒரு போராடிட்டு இருக்கேன். நீ சம்மந்தமே இல்லாம போய் சண்டை போடுறேன் என்ன அர்த்தம்? உடனே நெதன்யாகு அவர்கள் சொல்லு, இல்லைங்க சார் நாங்க வந்து சும்மாலாம் அடிப்போமா, நாங்க டிஃபென்ஸ்க்காக அடிச்சோம். உடனே ட்ரம்ப் இங்க பாரு, இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாது. நான் இந்த கதையை 1008 பேர் நான் சொல்லியிருக்கேன். நீ திரும்ப வந்து டிஃபென்ஸ்க்காக தான் அடிச்சா என்ன அர்த்தம்? ஈரான் வந்து ரொம்ப ஒரு கோபத்துல இருக்காங்க. நீ சும்மா டிஃபென்ஸ்க்காக அடிக்கிறேன் தேவையில்லாம அடிக்கிறேன்னு சொல்லி நீ அடிச்சு போட்டு வந்துருவ. அமெரிக்கா நான் தானே வந்து தேவையில்லாம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஜி அவர்கள் வந்து கத்திருக்காங்க அப்படின்னு வெள்ளை மாளிகை சொல்றாங்க. ஆனா நெதன்யாகு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இல்ல அவங்க அடிச்சாங்க நான் திரும்பி அடிச்சேன் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஈரானோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் அதாவது இந்த வந்து பேச்சுவார்த்தை, இந்த தற்காலிக போர் நிறுத்தம் இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அடிச்சா மட்டும்தான் அவங்க வந்து சைலண்டாக இருப்பாங்க. அதனால இதுக்கப்புறம் ஈரான் ஒவ்வொரு தாக்குதலை வந்து அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி பார்க்க போகுது. அமெரிக்கனை தான் வந்து சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறதே அமெரிக்கா மட்டும்தான். நாங்கள் அடித்த 2 இராணுவ தளங்களும் வந்து இன்னொரு முக்கியமான காரணத்துக்காக அடித்தோம். ஏன்னா இங்கே இருந்து மட்டும்தான் அமெரிக்காவோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் அங்கே அடித்தோம். இதுக்கப்புறம் வந்து ஈரான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வளைகுடா நாடுகள் உட்பட உலக நாடுகளே அதிரப்போகுது அப்படின்னு ஐஆர்ஜிசி பகிரங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்த பிறகு கச்சா எண்ணெயோட விலை $91 வந்து ஏறி இருக்கு. இது இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்படுது. சரிங்க மக்களே, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த ஒரு போர் எப்போதான் முடிவுக்கு வரண்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு கேள்வி முன் வச்சு தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படின்னு தான் மக்களோட கேள்வியாக இருக்கு. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உலக செய்திகளை வந்து உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங் டிவி சேனலோட இணைஞ்சிருங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி